அக்காவின் கடிதம். இப்பவும் என் மனது நம் வீட்டைச் சுற்றியே வளைய வருகிறது. அம்மா, நீ கொடுத்து அனுப்பிய காய்ந்த வேப்பம்பூக்கள் ரசத்தில் மிதக்கும் போதெல்லாம் உன் முகம் வந்து வந்து போகிறது. இங்கு பேப்பர் போடுபவர் அப்பாவைப் போலவே இருக்கிறார். முருங்கை பூக்கள் சிதறி கிடக்கும் முன்வாசலில் கோலமிடும் அதிகாலைகளில் புன்னகையுடன் சைக்கிளில் அவர் கடந்து செல்வது சற்று ஆறுதலாக இருக்கிறது. இன்று பகல் உணவு முடிந்து பாத்திரம் ஒழித்த பின் ஓய்வாக தலையணைக்கு உரை தைத்து போட்டேன். நம் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பழைய தலையணையை பிரித்து பார்த்ததில் நைந்த பஞ்சுகளினூடே தம்பியின் கிழிந்த சட்டையும் கையில் கிடைத்தது. பள்ளி நாடகத்துக்காக விசிலுடன் கூடிய நேருமம்மா குர்த்தாவுக்காக அழுது புரண்டு அன்றவன் வாங்கியது இப்போது கண்முன் விரிகிறது. அம்மா அறிவது. வீட்டுக்கு தெரியாமல் பால் காசில் மிச்சம் பிடித்து 3ஆம் வீட்டு பாபு அம்மாவிடம் சீட்டு கட்டுகிறேன். போன மாதம் தள்ளு பாதிக்கு பாதி போனது. குறைந்தால் 2 மாதங்களில் எடுத்து தங்கச்சிக்கு கம்மல் செய்து அனுப்புகிறேன். சில வேளைகளில் இங்கு இரவுகளில் உஷ்ணம் தாங்காமல் ஓட்டுக்குறையிலிருந்து தேள்கள் விழுகின்றன. நான் சுத்தமாக இல்லாததுதான் இதற்கு காரணம் என்று மாமியார் முணுமுணுக்கிறாள். ஆரம்பத்தில் ஒழுங்காயிருந்த இவர் இப்போதெல்லாம் குடித்துவிட்டு அகாலத்தில் வீடு திரும்புகிறார். மற்றபடி நான் நலமாக இருக்கிறேன். நான் முத்துக்குமார்.